எவ்ரிவன், செல்லக்குட்டீஸ்க்கு இன்னைக்கு மார்வல் காமிக்ஸ்குள்ளே போயிட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேமிலியை மீட் பண்ண வைக்க போகிறேன். இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஜெயண்ட் காமிக் புக் வேர்ல்டுக்குள்ளே இருக்கோம். அங்கே ஆர்டினரி பீப்புள், சயின்டிஸ்ட்டு, ஹீரோஸ், அப்புறம் பவர்ஃபுல் பீயிங், இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு அட்வென்ச்சர் பண்ணுறாங்க. இந்த மார்வல் காமிக்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1960களில் தான் வந்துச்சு. இதை கிரியேட் பண்ணவங்க யார் தெரியுமா? அவங்க பேர் ஸ்டான் லீ, அப்புறம் ஜாக் கிர்பி, அப்புறம் ஸ்டீவ். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் புது புது ஸ்டைலில் சூப்பர் ஹீரோக்களை கிரியேட் பண்ணி ஸ்டோரி பண்ணாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு வந்துடுவோமா? ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரெண்ட்லி சூப்பர் ஹீரோ தான். இவரோட ரியல் நேம் என்னன்னா பீட்டர் பார்க்கர். பீட்டர் ஒரு யங் ஸ்டூடெண்ட் who have special abilities after biting a fictional radioactive spider. அதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் அவரை கடிச்ச உடனே அவருக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் கிடைக்கிது. அவரால் கிளைம் பண்ண முடியுது, ஸ்விங் பண்ண முடியுது, வெப்ஸ் யூஸ் பண்ணி மூவ் குயிக்லி, அப்புறம் டேஞ்சரை கூட சென்ஸ் பண்ண அவரால் முடியும். பட் பீட்டர் isn't perfect. He has school, ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், எவ்ரிடே ப்ராப்ளம் அவருக்கும் இருந்துச்சு. அவர் ஒரு ஆர்டினரி பர்சன் தான் இல்லையா? இவர்கிட்ட இருந்து ஸ்பைடர்மேன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கலாம்? இவர்கிட்ட இருக்கிற அந்த கிரேட்டஸ்ட் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி அவருக்கு கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட இருக்குங்கிறத அவர் நமக்கு உணர்த்துறாரு. அதாவது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சூப்பர் பவர் கிடைச்சாலும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அதை பயன்படுத்தணுங்கிறத இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அயன்மேன். அயன்மேன் யார்? ஒரு ஜீனியஸ் இன்வென்டர். இவரோட ரியல் நேம் என்ன தெரியுமா? டோனி ஸ்டார்க். டோனி ஒரு பிரில்லியன்ட் இன்வென்டர், அப்புறம் இன்ஜினியரும் கூட. இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் அ நேச்சுரல் சூப்பர் பவர்ஸ், he created a powerful high-tech suit. இந்த சூட்டில் ஃபிக்ஷனல் டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ளைட், கம்ப்யூட்டர் சிஸ்டம், சென்சார், பவர்ஃபுல் எனர்ஜி சிஸ்டம்ஸ் எல்லாமே இவர்கிட்ட இருக்கும். இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? நாலேஜ், க்ரியேட்டிவிட்டி ப்ளஸ் டெக்னாலஜி. இவங்க எல்லாரையும் சேர்த்து அவர் எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாருங்கிறத நம்ம அயன்மேன் மூலமாக கற்றுக்குறோம். ஹல்க், இவர் யாரு? நம்ம சூப்பர் ஸ்ட்ராங் சயின்டிஸ்ட் ஆச்சே. இவரோட ரியல் நேம் என்ன தெரியுமா? ப்ரூஸ் பேனர். ப்ரூஸ் பேனர் ஒரு சயின்டிஸ்ட். அவரை ஒரு ஃபிக்ஷனல் சயின்டிஃபிக் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவர் ஹல்கா மாற ஆரம்பிக்கிறாரு. ப்ரூஸுக்கு பிரெயின் இருக்குது, அதாவது சயின்ஸ் மூலம் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ஹல்க்கு ஒரு இன்க்ரெடிபிள் ஸ்ட்ரென்த்து, அவருக்குள்ளே மறைஞ்சிருக்க ஒரு ஸ்ட்ரென்த்து. இந்த கேரக்டர் மூலமாக கிரியேட் ஆனது தான் ஃபன் கான்ட்ராஸ்டே பிட்வீன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். இவர் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கலாம்? பீயிங் அ ஸ்ட்ராங் isn't everything. கண்ட்ரோலிங் யுவர் ஆக்ஷன் அண்ட் எமோஷன்ஸ் மேட்டர்ஸ். இவர் எப்படி அவரோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எப்படி உலகத்தை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் தார். தார் வந்து த காட் ஆஃப் தண்டர்னு சொல்லலாம். தார் இஸ் இன்ஸ்பயர்டு பை நார்ஸ் மித்தாலஜி அண்ட் பிகேம் அ மார்வல் சூப்பர் ஹீரோ. ஹி இஸ் அசோசியேட்டட் வித் தண்டர், லைட்னிங், ஸ்ட்ரென்த், அப்புறம் இஸ் ஃபேமஸ் ஹாமர். இன் மார்வல் ஸ்டோரிஸில் தாருங்கிறவர் வந்து மெம்பர் ஆஃப் த அவெஞ்சர். இவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? கரேஜ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தார்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அடுத்து வராரு நம்ம கேப்டன் அமெரிக்கா. இவர் ஒரு டீம் லீடர். இவரோட ரியல் நேம் என்ன தெரியுமா? ஸ்டீவ் ராகர்ஸ். ஸ்டீவ் ராகர்ஸ் become Captain America through a fictional experiment that transformed him into a super soldier. மாற்றுது. அவருக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இஸ் ஃபேமஸ் ஷீல்டு யூஸ் பண்ணி தான் அவர் ஹீரோயிக் ஐடென்டிட்டியை ரெப்ரசன்ட் ஆகுது. இவருக்கு கரேஜ், டிசிப்ளின், லீடர்ஷிப், ப்ரொடெக்டிங் அதர்ஸ், அதுதான் இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குறோம். இவரோட கிரேட்டஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? A great leader doesn't just have strength. They care about their team. டீமை கேர் பண்ணி தான் எல்லாமே இவர் பண்ணுவார்.
அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணுங்கிறத இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளாக் பேந்தர். இவர் வந்து சூப்பர் ஹீரோவோட கிங்கு. இவர் தான் ஃபிக்ஷனல் அமெரிக்கன் நேஷனோட வகாண்டா. இவர்கிட்ட என்னென்னலாம் கம்பைன் ஆகிருக்கும்? லீடர்ஷிப், ஆர்ட்டு, அப்புறம் இன்டெலிஜென்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் இவர்கிட்ட இருக்குது. இவர்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கலாம்? எ லீடர் யூஸ் நாலேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குறோம். அடுத்து ஸ்கார்லெட் விட்ச். விட்ச் கிட்ட என்ன இருக்குது? இவங்க வந்து பவர்ஃபுல் ஹீரோயின். இவங்களோட ரியல் நேம் வாண்டா. ஸ்கார்லெட் விட்ச் வந்து ஒரு மார்வல் கேரக்டரில் இவங்களுக்கு வந்து பவர்ஃபுல் ஃபிக்ஷனல் எபிலிட்டிஸ் இன்வால்விங் எனர்ஜி அண்ட் ரியாலிட்டி இவங்க கிட்ட இருக்கும். ஷீ ஷோஸ் தட் சூப்பர் பவர் இருந்தால் மட்டுமே, அதாவது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டுமே போதாது அப்படிங்கிறத தான் இவங்க நமக்கு சொல்லித்தராங்க. இவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்? அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் யுவர் எபிலிட்டிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குறோம். அவெஞ்சர்ஸ். இந்த அவெஞ்சர்ஸில் என்ன நம்ம கற்றுக்குறோம் தெரியுமா? டீம் ஒர்க். டீம் ஒர்க் மேக்ஸ் அ ட்ரீம் வேர்ல்டுங்கிறத இந்த அவெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்குறோம். நவ் இமேஜின் ஆல் த ஹீரோஸ் ஆர் மீட்டிங். அப்போது அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆயிட்டாங்க. இப்போது இந்த அவெஞ்சர்ஸ் பிரிங் டுகெதர் ஹீரோஸ் வித் அ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸ். ஒருத்தர், அதாவது ஸ்பைடர்மேன் கிட்ட எபிலிட்டி இருக்குது, அயன்மேன் கிட்ட டெக்னாலஜி இருக்குது, ஹல்க்கு கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, தார் கிட்ட தண்டர் பவர்ஸ் இருக்குது, கேப்டன் அமெரிக்கா லீடர்ஷிப் இருக்குது, பிளாக் பேந்தர்கிட்ட இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி இருக்குது. இவங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒவ்வொரு விதமான எபிலிட்டிஸ் இருக்குது இல்லையா? ஸோ இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கலான்னா, டிஃபரண்ட் ஸ்ட்ரென்த் ப்ளஸ் டீம் ஒர்க் சேர்ந்தா ஸ்ட்ராங்கர் டீமாக மாறும் அப்படிங்கிறத இவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குறோம். ஸோ மார்வல் கேரக்டர்ஸ் ஏன் பாப்புலர் ஆச்சுங்கிறது உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபன்னி மூமெண்ட்ஸ், ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஷிப், ஆர்கியூமெண்ட், டிஃபிகல்ட் டெசிஷன்ஸ், கரேஜ், பர்சனல் growth, இது எல்லாத்தையுமே இந்த ஒரே படத்துலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மார்வல் காமிக்ஸை கண்டிப்பாக பார்க்கணும். இது எல்லாமே உள்ளே இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் செல்லக்குட்டீஸ்.